போயிடலாம். ஆமா, இது கொஞ்சம் நல்லதா இருக்கு. உனக்கு என்னை பத்தி தெரியுமா? அதனால தான் என் நெக்லஸ் எடுத்தியா? இல்ல, எனக்கு அதை பத்தி சுத்தமா தெரியல. அது ஒரு பேசுற மீன். அது என்ன எப்படி சொல்றது? ஆ, அது ஒரு பேசுற மீன் தான். இல்ல, நான் மீனாயிட்டேனா? அந்த ஃபிஷ்ஷுக்கு என்ன ஆயிடுச்சு? அது என்னை தள்ளி விட்டுடுச்சு. அதுல இருந்து ஒரு மர்மெய்டு வந்தா. அவ பார்க்கறதுக்கு கொஞ்சம் கெட்டவளா இருந்தா. எரிஸ், நான் உன்னோட நெக்லஸை வேணும்னு எடுக்கல. நான் சீக்கிரமா வீட்டுக்கு போனா போதும். இந்த நெக்லஸ். ரொம்ப நன்றி. ஓ நோ, நீ கடல் கனி ஆகணும்னு சொல்லு. நான் ஒரு கடல் கனியா ஆகணும். ஓகே, இதை பற்றி நான் யோசிக்கலை. இல்லை பரவாயில்ல, இந்த நெக்லஸை நான் மேலே வந்துட்ட பிறகு உனக்கு தந்துடுறேன். நல்ல ஐடியா தான். ஸ்னால்ஸ் உன்னை கூட்டிகிட்டு போவான். நான் இங்கே தான் இருக்கணும். எதுக்கு? குணம் கொண்ட எரிஸ் என்னோட சித்தி. ஏன்னா உன்னோட சித்தியா? அவங்கள மட்டும் நான் தடுக்கலைன்னா இந்த கடல் உலகத்தையே அவங்க தலைகீழ ஆக்கிடுவாங்க. அப்போ நானும் உன் கூட வரேன். கைலி, இது ஆழ்கடல்ல 1000 மீட்டர் அடியில் இருக்கும். இது உனக்கு சரிப்படாது. இது சரிப்படாதா? நான் ஒரு சர்ஃபர். இது கடல் தான் என்னோட உலகமே. நீ போறனா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா இதுக்கு முன்னாடி என்னை 2 முறை காப்பாத்திருக்க. இதை கூட நான் பண்ண மாட்டேனா? என்னால உன்னை கூட்டிட்டு போக முடியாது. இது ரொம்ப ஆபத்து. நீ சீக்கிரமா போகணும்னு சொன்னல. பேசுறது நேரம் தான் வேஸ்ட் ஆகும். ஓகே, நீ கரெக்டாக தான் சொல்லியிருக்க. நம்ம சீக்கிரமா போகலாம். வா போகலாம். கைலி, எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும்னு நினைக்கிறேன். ஓ சாரி, நான் உன்னை பிடிச்சிக்கிறேன். நீ எனக்கு வழி சொல்லு. இப்போ போகலாம். ரொம்ப நன்றி பாதுகாவலர்களே. நடு மதியம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ தேநீர் குடிச்சுக்கிட்டே விழாவை தொடங்கலாம். எனக்கு ஒரு இடம் கிடையாதா? ஏரிஸ், உங்களுக்காக கெஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க. நீ எப்படி எஸ்கேப் ஆனன்னு தெரியல. ஆனா கால மாற்று விழாக்கு உன்னை உள்ள விட மாட்டேன். இப்ப நீ என்னை விடலைன்னா ஒரு கெட்ட கனவு மாதிரி உனக்கு இருக்க போகுது. உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குற தங்கச்சி. இந்த இடத்த விட்டு திரும்பி பார்க்காம போயிடு. அதான் உனக்கு நல்லது. அதை பத்தி யோசிச்சு பார்க்குறேன். கண்டிப்பா முடியாது. நான் எப்பவுமே உன்னை விட வேகம்தான் அக்கா. ஆனா உனக்கு அறிவே இல்லை தங்கச்சி. என் கூட சண்டை போடணும்னு ஆசைப்பட்டினா அதுதான் உன்னோட ப்ராப்ளம். நான் உங்ககிட்ட சண்டை போட விரும்பல. ஆனா இந்த ஓஷனை நான் தான் பாதுகாத்தாகணும். ரெனாடா, என்ன பண்றது? உன்னோட கருணை தான் உன்னோட பலவீனம் அக்கா.